உறவுகளுக்கு வணக்கம். நம்மளுடைய கேப்சிகம் ஃபுட் சேனலில் நாம் இன்றைக்கி வந்து ஒரு பேக்கரி ஸ்டைலில் ஒரு மில்க் ஸ்வீட்டு, அதாவது அரிசி மாவை வச்சு செய்ய போகிறோம். இப்போ நம்ம இந்த பொரியல், அதாவது அரிசியை நம்ம வறுத்துக்க போகிறோம். இப்போ இது தயாராகிட்டு இதை அப்படியே நம்ம வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி ஆற விட்டுடலாம். அடுத்தது நம்ம பாதாம் பருப்பு 100 கிராம் வச்சுருக்கோம் இல்லைங்களா, இதையும் நம்ம வறுக்க போகிறோம். பாதாம் பருப்பும் நல்லா பொரிஞ்சு வந்துட்டு இதையும் இறக்கி நம்ம ஆற விட்டுடலாம். அடுத்து நம்ம இந்த 100 கிராம் முந்திரி பருப்பு, இதையும் நம்ம வறுக்க போகிறோம். இந்த முந்திரி பருப்பும் நல்லா வறுத்து வந்துட்டு நம்ம இதையும் வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி ஆற விட்டுடலாம். இந்த அரிசி, அடுத்தது பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு, இது எல்லாத்தையும் வறுத்துட்டோம். இதை எல்லாமே நம்ம மிக்சியில் கொடுத்து நல்லா அரைக்க போகிறோம். அதாவது அரிசியை வந்து நல்லா அரைச்சிட்டு முந்திரி பாதாம் பருப்பு கொஞ்சம் குறைன்னு அரைக்க போகிறோம். அதே மாதிரி இந்த 1/4 கிலோ சீனியை வந்து நம்ம பவுட்ரு பண்ணிக்க போகிறோம். மிக்சியில் கொடுத்து நம்ம இந்த அரிசியை வந்து அரைச்சி இந்த அளவுக்கு நம்ம சலித்து வச்சுருக்கோம். இப்போ நம்ம வந்து இதில் வந்து என்னென்ன போட்டிருக்கோன்னா, முந்திரியை வந்து பவுட்ரு பண்ணி போட்டிருக்கோம், பாதாம் பருப்பை பவுட்ரு பண்ணி போட்டிருக்கோம், ஏலக்காய் பவுட்ரு பண்ணி போட்டிருக்கோம், அரிசியும் நம்ம அரைச்சி போட்டிருக்கோம் இல்லைங்களா, கொஞ்சமாக உப்பும் போட்டிருக்கோம். இதெல்லாம் நல்லா ஒன்றா கலந்துவிட்டு அடுத்தது இந்த சீனி, இதையும் அரைச்சி வச்சுருக்கோம் நல்லா நைஸாக, இதையும் அதில் கலந்துக்கலாம். இந்த பால் பவுட்ரு, இதையும் நம்ம அதில் கொட்டிக்கலாம். இதில் ஒரு 1/4 லிட்டர் நெய்யை நல்லா சூடு பண்ணி உருக்கி எடுத்துகிட்டு வர போகிறோம். நம்ம நெய்யை நல்லா உருக்கி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இதில் எடுத்து அப்படியே ஊற்றி விட்டுலாம். லேசாக பிடிக்கிற அளவுக்கு வந்துடுச்சு. அப்படியே கொஞ்சோண்டு உளுத்துங்க. அப்படியே சூடு வந்து வெதுப்பாக இருக்கும். அந்த நேரத்தில் அப்படியே பிடிங்க. நம்ம எல்லாமே செஞ்சு முடிச்சுட்டு அப்படியே அடிக்க வச்சுட்டு இந்த பால் பவுடர் இருக்குங்களா, அப்படியே அது மேலே அப்படியே தூவி விட்ருவோம். ஃபுல்லாகவே நல்லா தூவி விட்ருங்க.